பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தின் முதற்கட்ட விசாரணையில் டிரைவர் கூறியதால் தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்துவிட்டது தெரிய வந்துள்ளது. விவரங்களை தருகிறார் இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம். தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் அறிக்கையில இந்த ரயில் விபத்துக்கான காரணம் என்ன என்பது ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேட் கீப்பர் கேட்டை போடாததுதான் விபத்துக்கான காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டக்கூடிய நேரத்துல அந்த கேட் கீப்பர் கேட்டை போட முயற்சி போட்டுவதாகவும் அந்த கேட்டை திறக்க சொல்லி வேன் ஓட்டுநர் கேட்டதாகவும் அவர் கேட்டுக்கொண்டது அடிப்படையில கேட் கீப்பர் அந்த ரயில் நேரத்தில் கேட்டை திறந்ததனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று ரயில்வே நிர்வாகம் முதற்கட்ட தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழக்கமாக ஒரு ரயில் வருவதற்கு முன்பாக ஒரு கேட் போடப்பட்டால் அந்த கேட்டை அந்த கேட் கீப்பர் எக்காரணத்தை கொண்டும் திறக்கக்கூடாது என்பதுதான் ரயில்வேவுடைய பாதுகாப்பு விதி. அந்த விதி என்பது தற்பொழுது அந்த கேட் கீப்பரால் மீறப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அந்த பள்ளி வேன் ஓட்டுநர் அந்த கேட் கீப்பரை பள்ளிக்கு நேரமானது, அதனால் கேட்டை திறந்து விடுங்கள், 2 நிமிடங்கள் கடந்து விடுகிறேன் என்று கேட்ட அடிப்படையில அந்த கேட் கீப்பர் அந்த ரயில் வரக்கூடிய நேரத்தில் கேட்டை திறந்ததாகவும் எதிர்பாராத விதமாக ரயில் வரக்கூடிய நேரமும் அந்த கேட் கீப்பர் திறந்து இந்த வாகனம் கடக்கக்கூடிய நேரமும் ஒன்றாக அமைந்ததனால் இந்த விபத்து ஏற்பட்டு விட்டது என்ற தகவலும் தற்பொழுது தெற்கு ரயில்வே மூலமாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக ரயில்வே நிர்வாகம் ஒரு குழு அமைத்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக ரயில்வே அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் சேஃப்டி அண்ட் ஆபரேஷன் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் சொல்லக்கூடிய பிரிவுகளைச் சேர்ந்த ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது களத்தில் ரயில்வே பணியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பு குழுவினர் இந்த பகுதிக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ரயில்வே துறை சார்பில் தெற்கு ரயில்வே கோட்டத்தினுடைய கோட்ட மேலாளர் அதே போன்று அந்த கோட்டத்தினுடைய அலுவலர்கள் தற்பொழுது விபத்து நடந்த பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு கொண்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே மூலமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் இந்த விபத்து சிக்கியிருக்கிறது. கிருஷ்ணசாமி பள்ளியுடைய வாகனம் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறது. இந்த பகுதியில லெவல் கிராசிங்கை கிராஸ் செய்ய முயற்சி செய்த பொழுது விபத்துக்குள்ளான பள்ளி வேன் கிருஷ்ணசாமி பள்ளியினுடைய வேன் எனவும் அதே போன்று அந்த வந்து கொண்டிருந்த ரயில் என்பது மாயவரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் எனவும் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த விபத்துல உயிரிழந்தவர்களுடைய விவரமும் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்துல 5 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த விபத்துக்குள்ளான கிருஷ்ணசுவாமி பள்ளியினுடைய வேன்ல 5 நபர்கள் இருந்திருக்கிறாங்க, இந்த வேன் ஓட்டுநர் உட்பட. அதில் இந்த வேன் ஓட்டுநர் சங்கர் தற்பொழுது படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எனவும் விஸ்வேஸ் என சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவனும் செலியன் சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவனும் தற்பொழுது சிகிச்சையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சாருமதி என்ற 11ஆம் வகுப்பு மாணவி அந்த விபத்துல படுகாயமடைந்திருந்தார். அவர் மருத்துவமனை கொண்டு சென்ற வழியில் அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் நிவாஸ் என்ற 6ஆம் வகுப்பு மாணவன் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தொண்டமானத்த பகுதியை சேர்ந்தவர்கள். அதே போன்று மற்றவர்கள் இந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களுக்கும் கடலூர் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து பார்ப்பதற்காக அந்த விபத்து நடந்ததுக்கு பிறகாக அந்த பகுதியை நேரில் பார்த்து அவர்கள் மீட்பதற்காக வந்த நபர்கள்ல அப்பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் 55 வயது. அவரும் இந்த விபத்து நடந்த பகுதிகளில் மின் வயர்கள் அருந்து அதனுடைய மின்சாரத்தை தாக்கி அவர் உயிரிழந்ததாக அவர் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 2 நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, 2 நபர்கள் சிகிச்சையில் இருக்காங்க. மொத்தம் 4 மாணவர்கள். இதில் வேன் ஓட்டுநர் ஒருவர் மற்றும் இந்த விபத்தை பார்க்க வந்த ஒருவர் என்று சிகிச்சையில் இருக்கிறார்கள். மொத்தம் 6 நபர்கள் இந்த விபத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க. அதுல 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 4 நபர்கள் சிகிச்சையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த விபத்தில் வேறு யாருக்கும் எந்த வகையிலான காயமும் ஆபத்தும் ஏற்படவில்லை என சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த விபத்து நடந்த அந்த வாகனத்துடைய நிலை என்பது பார்க்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல மிகவும் உருக்குலைந்து அந்த வாகனம் சென்றிருக்கிறது. அந்த ரயில் மோதி அந்த வாகனம் 50 மீட்டர் தொலைவுக்கு இழுத்து செல்லப்பட்டு
அருகில் இருக்கக்கூடிய பக்கவாட்டுல இப்ப ரயில்வே தண்டவாளங்கள்ல மேல் இருக்கக்கூடிய அந்த மின்சார கம்பிகளை தாங்கி பிடிப்பதற்காக பக்கவாட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பத்தில் அந்த வேன் மோதி கம்பமும் சேதமடைந்திருக்கிறது. வேன் உருக்குலைந்திருக்கிறது. இதனால் உள்ளே இருந்தவர்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து மிக கோரமான ஒரு விபத்தாக இந்த காலை தினத்துல அமைந்திருக்கிறது. இது அந்த கடலூர் பகுதியில் பெரிய சோக நிகழ்வாக ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் மீட்பு பணிகள்ல இருந்தவர்கள் தற்பொழுது அந்த சிகிச்சை பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிற சூழல்ல தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அந்த விபத்து இருந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி அந்த முறையான ஆய்வுகள் மேற்கொள்வதற்கும் சட்டப்பூர்வமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் காவல்துறையினர் தற்போது அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.